வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட பழம்புளி போட்டு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அந்த செய்முறையை பார்ப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வீடே மணக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தமிழ்நாட்டு முறைப்படி நம்ம பழம்புளி போட்டு நம்ம செய்வோம். கேரளாவில் குடம்புளி போட்டு செய்வாங்க, அது வேறு. தமிழ்நாட்டில் எப்படி மீன் குழம்பு சுவையாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். கானமீர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது பால்கண்டை. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுக்கணும். இதை கழுவி ரெடியாக வச்சாச்சு கிச்சனில். அப்புறமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அது கூட வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து இதில் வச்சு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வதக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா அதோட டேஸ்ட்டே தனி, நல்லா வரும் உங்களுக்கு. அது கூட தக்காளி இருக்குது, தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் போட்டு ஃப்ளேமை சிம்மிலே வச்சுக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டோட அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் அந்த நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதங்கினோன்னே அது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லலாம். இதெல்லாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே, புளி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு லைட்டாக ரோஸ்டிங் மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கேன். இருந்தாலும் மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா.
வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றணும். புளி ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சாச்சு. இந்த புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்கணும். புளியை நல்லா சக்கையை புளிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் நாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு அதை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு புளி தண்ணி கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு குழம்பு கொதிக்கணும். லைட்டாக தான் தண்ணி இருக்கணும். அந்தளவுக்கு குழம்பு கொதித்த பிறகு அதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து போடலாம். இது நம்ம தமிழ்நாட்டோட பழம்புளி போட்டு செய்கிற ஸ்டைலு. கேரளாக்காரவங்கெல்லாம் குடம்புளி போட்டு செய்வாங்க, அது வேறு. மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி இதுக்கு சரியாயிடும். தண்ணி அதிகமாக வைக்க தேவையில்லை. தண்ணி அதிகமாக வச்சோம்னா குழம்பு தண்ணியாக போயிடும். பத்து நிமிஷம் மூடியை போட்டு மூடிடும். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்க அரை மூடி தேங்காய் துருவல் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருவோம். அரை மூடி தேங்காய் துருவல் அதை மிக்சியில் விட்டு நல்லா அடித்து தேங்காய் நல்லா மசிஞ்ச பிறகு அதை குழம்புல சேர்த்துருவோம். தேங்காய் ஊற்றினா தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு, கொல கொலன்னு. மறுபடியும் ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. தேங்காய் ஊற்றி குழம்பு பிரமாதமாக இருக்குது. இது ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை அதில் போடுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தா தான் அந்த ஃபைனல் டேஸ்ட்டே கிடைக்கும் எந்த சாப்பாட்லேயும். நான்வெஜ்ஜில் கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்க்கணும். அது உடம்புக்கும் நல்லது, நம்முடைய
நம்ம செய்கிற ப்ரிப்ரேஷன் பண்ணுற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட் வெரி குட். கொத்தமல்லி தழை இப்போ போட்டாச்சு, குழம்பும் கொதிச்சிருச்சு. இதுதான் சுவையான தமிழ்நாட்டு மீன் குழம்பு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.